வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியான, அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான கொண்டக்கடலை தோசை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இதை தண்ணியில் ஊற விட்டுறலாம். 2 மணி நேரம் அரிசி ஊறணும். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் கொண்டக்கடலை. 1 டம்ளர் கொண்டக்கடலை எடுத்து அதை நல்லா ஊற விட்டுருங்க. கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊறணும். அரிசி 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ 2 மணி நேரம் கழித்து மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை முதல்ல ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ மிளகாயெல்லாம் அடித்தாச்சு. இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்ச அரிசி நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதையும் கழுவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். பச்சை மிளகாய், இஞ்சிலாம் ஃபஸ்ட்டே அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா அடிபட்டுரும். அதுக்காக அப்படியே அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு காயத்தூள் சேர்த்துக்கலாம். காயத்தூளாக சேர்க்குறதுனால இப்போ சேர்த்துருக்கேன். கட்டி காயமாக சேர்த்திங்கன்னா அரிசி ஊறும்போதே சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கலந்துக்கலாம். இதுனா ஒன்று போல் கலந்துருன்றதுக்காக இதில் சேர்த்து இன்னொரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது மாவை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுவோம். மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் கலந்து இதில் சேர்த்துக்கலாம். மாவு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை காய வச்சு நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இரும்பு தோசைக்கல்னால் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கொண்டக்கடலை சுண்டல் இல்லை ஊற வச்ச கொண்டக்கடலை அப்படி சாப்பிடாதவங்க கூட இந்த தோசையை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உப்பு, உரப்பு எல்லாமே கலந்துருக்கும். நம்ம தனியாக இப்படியும் செய்யலாம், இல்லை இதே மாதிரி மல்லித்தலை போட்டு அப்படியும் செய்யலாம். மல்லித்தலை போட்டு செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம அப்படியே சாப்பிடணுன்னாலும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொண்டக்கடலை ஊற வச்சது மட்டும் சேர்த்துருக்கேன். இல்லை முளைக்கட்டின கொண்டக்கடலைனா இன்னுமே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். நாங்கள் இப்போ கொண்டக்கடலை தோசை சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.